ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கோபிநாத். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட காஷ்மீர் சீரீஸ் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம டே 3ல் இருக்கீங்க எல்லாருமே. டே 1 அண்ட் டே 2 யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் ஐகார்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லை யாராவது புதுசாக வந்து சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் வாங்க. அப்போ தான் ஒரு கண்டினியூட்டியாக அவங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து நம்ம வந்திருக்க ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா தூத் பத்ரி அப்படின்னு ஒரு பிளேஸு. தூத்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஓரளவுக்கு வந்து மில்க்கு தூத்து அப்படின்றது. பத்ரினா என்னன்னு தெரியல. ஸோ அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட நாங்களே சொல்லுங்க. விஜய் படம் டேய் பத்ரினா விஜய் படம் எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ இவங்களே அதான் சொல்றானுங்க. ஸோ பத்ரி கூட வந்து டயருக்கல்ல கையில பாரு. தளபதி மாசா இருக்கும்ல எங்க கண்ட பாருங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பத்ரி படம் ஞாபகம் வந்துச்சுன்னா என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நம்ம வந்து பேக் டு நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னா தூத் பத்ரியில தாங்க நிக்கிறோம். ஸோ தூத்ன்றது வந்து பால், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹிந்தியில். ஸோ பத்ரினா என்ன? வேலி. டேய் சொல்லுங்கடா. ஆக்சுவலி பத்ரினா வேலியாமா. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம், நம்ம என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத. நம்ம வந்து இங்கே வந்து என்ன ஃபேமஸ் தூத் பத்ரியில் அப்படின்னா, வால்நட் மரங்கள் வரும்போது சூப்பராக பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் வந்து இந்த சீசன் கிடையாது, ஏன்னா இது வந்து இலையுதிர் காலம் இல்லையா, ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து ஆப்பிள் ட்ரீ பயங்கரமாக பார்த்துட்டு வந்தேன். காஷ்மீர் உங்களுக்குமே தெரியும், ஆப்பிள் நல்லா ஃபேமஸ்ஸு. நான் போகிற வழியில் உங்களுக்கு வந்து அந்த மரங்கள் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த சீரிஸ் பயங்கரமாக ரொம்பவே பிடிக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து டீக்கு நிப்பாட்டியிருக்கோம். ஸோ தூத் பத்ரி கிட்ட வந்து. ஆனால் இங்கே வந்து ஸ்னோ அதிகமாக இருக்கனால ஒன்று ஏடிவி ரைடு போகணும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த பூட் எடுத்துக்கணும். ஸோ இந்த பூட்டோட ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸு. பட் ஏடிவி எவ்வளோன்னு தெரியல, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக போட்டிருக்க ஷூஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பிளாக் ஐஸ் இருக்கனால போக முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம பூட் எடுக்கிறது தான் பிளானு. இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே இந்த பூட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க, வித் ஜர்க்கினுமே கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பூட் என்னன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். எவ்வளோ ரேட்டு என்ன வருது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். விஜய் எப்படி இருக்குது? விஜய் கம்ஃபர்டபுளாக இருக்கா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு போட்டு பார்த்துருக்காரு. தாரோம் அப்படி தான் ஃபீல் ஆகும். ஸோ பார்க்கலாம், நம்மளும் எடுத்துகிட்டு அந்த அனல் செட்டப்பு. ஸோ அங்கேயே இன்ஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இருங்க, எனக்கு கொஞ்சம் கேப் விடுங்க, நானும் கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கிறேன். கையை பிடிச்சி கங்கில் வைக்கிறாங்க கைஸ். ஆமாம், கைண்ட் ஆஃப் தந்தூரி. ஸோ நம்மளும் வந்து குளிர் காஞ்சிட்டு காஷ்மீரி காங்கிடி. ஓகே. ஸோ அது பேர் வந்து காஷ்மீரி காங்கிடி அப்படின்றாங்க. இன்ஸ்டண்ட்டாக எல்லா இடத்துலையுமே அதை வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அதை ஹீட் பண்ணுறதுக்கு. அதுதான் இங்கேயுமே இருக்குது. ஸோ நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பூட்டை போட்டாங்க. எல்லோரும் ஒரு மாதிரி கவுபாய் குதிரை மேய்க்கிறவன் அப்படி இருக்கானுங்க. இங்கே பாருங்கள். ஸோ பெரிய பெரிய சைஸ்லாம் வாங்கி போட்டானுங்க. ஸோ ரெடி ஃபார் தூத் பத்ரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் ரெடி. நீங்கள் ரெடியா? ஸோ நம்ம இறங்கிட்டோம் தூத் பத்ரியில். தூத் பத்ரியில் பார்த்தீங்கன்னா பல பேச வேணாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட்டை மட்டும் காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். என் முன்னாடி ஃப்ரேம் இருக்குது பாருங்களேன், அந்த ஃப்ரேமை பாருங்களேன். இதாங்க தூத் பத்ரி. வெள்ளை பனி இல்லைனா வெள்ளை ஆடைன்னு சொல்லலாமா, அது வந்து அப்படியே மலை மேலே படர்ந்து இருக்கிறதுல அதுதான் தூத் பத்ரி. ஸோ தூத் பத்ரினா என்ன அப்படின்றத நம்ம சொல்லலாம். தூத் பத்ரினா வேலி ஆஃப் மில்க் அப்படின்ட்டு தான் இதோட சூட்சமாக மேமா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மில்க்குன்ற பேர்னால கம்ஸ் டு தூத் பத்ரி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வச்சிட்டாங்க காஷ்மீரி மக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா என் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஏடிவி ரைட்ஸ்லாம் இருக்குது, போலாரிஸோடது. அப்புறம் வந்து அங்கே குதிரை ரைடுமே காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்கேட் போர்ட் பண்ணலாம், அப்புறம் வந்து ஸ்கீ பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படியா சொல்கிறாரு? சரி பாருங்களேன், நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அங்கே பேராகிளைடிங்குமே சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஏடிவி ரைடு ப்ளஸ் உங்களுக்கு வந்து நான் கைடாக வந்துடுறேன், கூட்டு வரேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னா நிறைய சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறான்? 3500 ஒரு ஆளுக்கா ஏடிவிக்கு. இதெல்லாம் ரொம்ப நியாயம். 3500 சத்தியமாக கொடுக்க முடியாது. ஒரு ஆள் 3000 கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டா. ஆமாம். ஸோ இந்த அம்மாள்கிட்ட பேசணும்னா என்னாச்சுன்னா, நானும் மதராசி தான். ஸோ மதராசி நீ எப்படி ஏமாற்றலாம் அப்படிலாம் சண்டைக்கு போயிட்டான். மதுரக்காரன் தான்டா அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்னோ எல்லாம் கொட்டி கிடக்கு.
இது இப்போ உள்ளே போனால் பிரச்சனை நான் நினைக்கிறேங்க. மீண்டும் மீண்டுமான குதிரைன்னு யோசிக்காதீங்க. ஸோ 2500 ரூபாய் பேசினாங்க. ஸோ இப்போ நம்ம பேசி கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு பேசிட்டோம். மீண்டும் ஒரு குதிரை ரைடு. ஸோ தூத் பத்ரியில் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க அந்த குதிரை. இங்கே பாருங்கள், மீண்டும் குதிரை குதிரை வேற லெவலில் வந்துருச்சு. நம்மளை ஏற்றி விட்டு அளவு பார்க்குறானுங்க. பாருங்க எப்படி இருக்குங்க குதிரையில். இதுதான் நம்ம குதிரை. டுடே நம்ம வாகனம். பையா கரெக்டாக கூட்டு வந்துடும். ஓகே செல்லா குட்டி அதான்டா தெரியலடா பாஸ். எங்களை வந்து யாரு என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நீ ஏறு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டானுங்க. அங்கே பாருங்க. ஸோ சண்டை மாதிரி இருக்கு. தெரியல ப்ரோ, ஏற்றி விட்டானுங்க. ஏற்றி விட்டு ஃபர்ஸ்ட் இது பண்றானுங்க. ஒன்றும் புரியலையே. ஆக்சுவலி எந்த குரூ யாருன்னு தெரியல. நீங்கள் வந்து ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் ஒரு வழியாக ஏறிட்டோம். ஆனால் ஒன்றுமே புரியல. இங்கே வந்து 6 பாயிண்ட் இருக்குங்க. 6 பாயிண்ட் நம்ம குதிரையில் போகிறோம். பாய் 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 அவங்க வந்து நாதாவை கூட்டிட்டு போவேன், எனக்கு தான் சவாரி. ஏற்றி விட்டு அளவு பார்க்குறாங்களே பாய். ஒன்றும் புரியலையே பாய். क्या भाई हमारा देश पांडे है கார்த்தி மட்டும்தான். ஏய் இந்த குதிரை கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குடா எனக்கு. ஏய் ஸோ இங்கேக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ரைடை. நம்ம 6 வேலி பாயிண்ட் இருக்குது. 6 வேலி பாயிண்ட்டில் நம்ம போயிட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் தூரத்தில் அவர் விட சொல்லிடலாம். நம்ம ஜாலியாக வந்து நம்மளே ஓட்டிகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கலாம். அவங்களுக்கு வந்து ரைடு போக போக உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஜாலியாக வந்துட்டாங்க ஃப்ரெண்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டோம். ஓ ஃபைன் ஃபாரஸ்ட் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வேற மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வியூஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டாப்ல நம்ம குதிரை. குட் பாய், ப்ரௌட் ஆஃப் யூ மை பாய். ஸோ ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் ஃபுல்லாகவே கவர் பண்ணோம்ல, அதுக்காக நம்ம முன்னாடி வந்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குது மக்களே, வேற மாதிரி இருக்குது. இல்லை வாவ் எம்எல்ஏ இங்கே பாருங்கள் எப்படி விழுந்து பாருங்கள். ஓ தண்ணி எப்படி போகுது பாருங்களேன். வேற மாதிரி இருக்கு மக்களே. தரமான ஸ்பாட், தரமாக இருக்குது பாருங்கள். ஸோ அதோட சன் வியூக்கும் அதோட அழகுக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைங்கள்லாம் இருக்குது. வேணும்னா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஹோப்ஃபுல்லி நம்ம வேணான்னு தான் நினைக்கிறேன். ஸோ வேணான்னு தான் நினைக்கிறேன். இங்கே வந்து லேண்ட் பண்ணிடுவாங்க போல இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே தான் என்ன வைக்கப்பாங்க, மேகி, அப்புறம் வந்து டீ, அப்புறம் இல்லைன்னா அவங்களோட ஃபேமஸ் காவா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தண்ணி பைப் லைன் எடுத்து தண்ணி போட்டு உடச்சிருக்காங்க. ஸோ சகதியாக இருக்குது. அதோட லெக்கு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் நமக்கு அது இப்போ இந்த மாதிரி முன்னாடி குனிஞ்சுக்கணும். ஏன்னா அது பின்னாடி போட்டிங்கன்னா அது வெயிட் இழுக்கும். ஓகே 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 ரெடி ஹோல்ட் பார்த்து போடா பையா. ஓ ஓ ஓ லெக்கு உட்காருதுங்க. அப்படியே லிட்ரலி போய் அப்படியே கால் அப்படியே குத்தி அப்படி நறுக்குன்னு உட்காருது. அம்மாடி அப்பா கிரேட் வியூ மக்களே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஓ நிறையா வந்து கங்கு மூட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து இதாக இருக்குன்றனால இங்கே பாருங்கள் காஷ்மீரி மக்கள் கூப்பிட்றாங்க நமக்காக. இங்கே வந்து காவா, டீ, மேகி, காஃபி, ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் இங்கே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், வேறு மாதிரி. ஸோ காஷ்மீரி பீப்புள் என்ஜாய் பண்ண டன். ஒன் செகண்ட் நம்ம இறங்கிக்கலாம் கைஸ். இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன். ஐஸில் தண்ணியில் உடச்சி நடந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே தட் ஃபால் வி கேன் கோ. இங்கே பாருங்க கைஸ் தெரிக்குது. we can பியூட்டிஃபுல் பிளேஸ் அங்கே இருக்காமா, அங்கே போகலாம் அப்படின்றாரு. ஸோ வாங்க அப்படி எங்கே என்ன பியூட்டிஃபுல் பிளேஸ் இருக்குன்றதை பார்க்கலாம்.
நடந்து வர்றது ஃபுல்லாக தண்ணி தாங்க, தண்ணியில் விரைச்சி நிற்கிதுங்க. இது ஃபுல்லாகவே தண்ணி தான். பொன்ராஜ் இறங்க, உடையும், அங்கே உடையும் கண்டிப்பாக. திஸ் வே இல்லை பொன்ராஜ் நீங்கள் இந்த வழியாக போங்க. அப்போ எந்த வழியா? இந்த வழியாக போங்க, உடஞ்சி தண்ணி உள்ளே போகணும். அந்த மாதிரி வேணும் எனக்கு. திஸ் வில் பிரேக். ஓ பிரேக்கிங் வாட்டர் போகாதீங்கன்ற நான் சும்மா சொன்னேன். பட் ஆனால் ட்ரை பண்ணாதீங்க. பட் செம்மையாக இருக்குது இதெல்லாம். பாருங்க, இதெல்லாம் லிட்ரலி உடையும். தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, தெரியுதா? உடைச்சா தண்ணி உள்ளே போகுது. சி இருங்க, குட்டி காட்டுமா அங்கே பாருங்க. ஓ மை காட், உடஞ்சா உள்ளே போகுதுங்க. வாங்க அவர் சொல்கிற ஸ்பாட்டு போகலாம். ஸோ எங்களுக்கு சரியான ஸ்பாட் அங்கே ஒன்று இருக்கு, அங்கே போகலாம் அப்படின்றாரு. Go. Sir, one roti, makka ki roti, one. Later. Come, I will later. ஸோ ரொட்டி வாங்கிக்கோங்க, மேகி வாங்கிக்கோங்க, காவா வாங்கிக்கோங்கன்றாங்க. ஸோ இட்ஸ் ஸ்லிப்பரி, ஐஸ் ஸ்லிப்பரி. சூப்பர் ஸ்பாட்லாம் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி தான். எங்கே போனாலும் தண்ணி தாங்க. பாருங்கள், தண்ணி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிதுங்க. அந்த பூட் இல்லைன்னா கஷ்டம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஐஸ்லாம் ஒட்டையுதுங்க. ஓ, நம்ம இங்கே வந்து நம்மளோட சேனல் பேர் எழுதுவோமா? கோபி சப் எழுதுவோமா? ஹா வாவ், எப்படி இருக்கு பாருங்க. கோபி சப். ஸோ யாராவது வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். place bhai, இது actually river crossing okay, so river crossing, yeah, okay, thank you, great. Actually தண்ணிங்க river cross பண்ணி நம்ம சைடு வந்திருக்கோம். Okay, go. Full river crossing is snow. Bhaiya, what is the point name? Mera name, this one? Shaliganga. ஓ ஷாலி கங்கா வாங்குறது. ஸோ அந்த மாதிரி இருக்க போல இருக்கு பாருங்க. ஸோ பியூட்டிஃபுல் வியூ உங்களுக்காக. ஸோ ஷாலி கங்கா வேலி தூத் பத்திரியில் வந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். திஸ் அ வியூ பாயிண்ட், ரைட்? வியூ, பெஸ்ட் வியூ. ஓ ஓகே. ஸோ நல்ல வியூ பாயிண்ட்லாம் அங்கே இருக்குது. கிரேட். ஃபுல்லாக ஸ்னோவில் தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஸ்னோ தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் மேலே ஃபுல் ஸ்னோங்க. எங்கே திரும்பினாலும் ஸ்னோவாக இருக்குது லிட்ரலி. நான் இதை உதுத்து விட்றேன் பாருங்கள். எப்படியோ அங்கே பாருங்கள் உழுது பாருங்கள், லைட்டாக உழுகுது. திஸ் ஒன் பையா அவர் தட்டி விட்றேன்றாரு பாருங்க உங்களுக்கா. எஸ் எப்படி விழுது பாருங்க. ஏ நைஸ் கேர்ஃபுல் பையா. ஸோ ஸ்னோஃபால் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருக்காரு. திஸ் சைடா? ஓகே. ஏதோ வியூ பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக காடு தாங்க, காடு, வேலி பாயிண்ட்டு, ஸ்னோ. இங்கே பாருங்கள், ஸ்னோ, ஃபுல் ஸ்னோ. ரூட்டே பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது லிட்டரலி. என் பின்னாடி ஸ்னோ உங்களுக்கு தெரியும்ல. இங்கே பாருங்கள், திஸ் ரூட் பையா, திஸ் ரூட் ரூட்டாக கூப்பிட்டு போகிறாரு. இங்கே தான் தெரில. ஓ ஓகே, பெஸ்ட்டு ரூட்டுன்னு நினைக்கிறேன், பெஸ்ட்டு வே. ஓ சில்லாக இருக்குங்க திஸ். ஓகே, வான்றாரு. எங்கே தான் கூப்பிட்டு போகிறாருன்னு தான் தெரில. ஓ நைஸ். எப்பவுமே இந்த வியூ காட்டிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் பனியில் ஃபுல்லாக விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். சூப்பராக போச்சுங்க இந்த தூத் பத்திரிகை vlog. உங்களுக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம கிளம்பணும். இன்னும் எவ்வளோ தூரம் போகிறோன்னு தெரில. இங்கே பாருங்களேன், தண்ணி போயிட்டுருக்கு, நதி இருக்குது. நம்ம தனியாக ஒரு வேலியில் வந்து நின்றுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குட் மக்களே. திஸ் ஒன் இஸ் குட். திஸ் ஸோ குட். ஹார்ஸ் ரைட் இஸ் ஸோ குட் கம்பேரிட்டிவ்லி FTV. அவர் என்ன கேட்டார், இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டார். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹார்ஸ் ரைடு தான் சொல்லுவேன். ஸோ ரியல் லைஃபாக எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணோன்னா அது வந்து நம்ம ஹார்ஸ் ரைடு மட்டும் தான் பண்ண முடியும். ATV மிஷின் தான். பட் நம்மளுக்கு அது ஓகே, அது நமக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து இக்லோ மேலே இருக்குது. இது இன்னொரு ஸ்பாட்டான்னு தெரியல. ஸ்கீயிங்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஸ்கீ அண்ட் ஸ்கேட்டிங் ஷூஸ்லாம் இருக்குது பாருங்க.
நல்லா விட்டுருக்காங்க. எவ்வளோ தெரில ரேட்டு. ஏடிவி ரைடு எனக்கு வேணாம், எனக்கு பிரச்சனை இல்லை. அது மாதிரி ரோப் நம்ம உட்கார வச்சுட்டு இது பண்ணுவாங்க பாருங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னத் நகர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் நிற்கிறோம். ஆமாம், நடு ரோட்டில் ஒரு சொன்ன நடு ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து தூத்பத்திரிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ தூத்பத்திரி பார்த்தீங்கன்னா எப்படி போச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களுமே பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் டே 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணலாங்க, போயிட்டு தான் இருக்கோம். இப்போ நான் எங்கே இருக்குன்னு அந்த ஸ்பாட்டை காட்டுறேன். ஸோ சன்னத் நகர் ரொம்பவே வந்து பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து 1/2 hour 1 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னெல்லாம் இவங்க வந்து இங்கே ஃபேமஸ் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து வச்சுருக்கான்னு பார்க்கலாம். ஸோ வெங்காய பக்கோடா உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வெங்காய பக்கோடா அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொட்டி ஃபேமஸ்னு நினைக்கிறேன். அவங்க சுடுற ரொட்டி நம்ம சாப்பிட்ருப்போம்ல டீ கடையில், அவங்க சுட்ட வரிக்கி, இந்த ரொட்டி, இந்த பாருங்களேன் பாதாம் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க. பாதாம் போட்டு அந்த வரிக்கி. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சுடுறாங்க அந்த இது உள்ள அந்த வச்சுருக்காங்க பாரு ரொட்டி வெளியில் அப்படியே இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் பஜ்ஜி, எதுனா சமோசா டைப்பில் இருக்குது, வெங்காய பக்கோடா அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணல, ஆனால் இருக்குது. நம்ம பேசிக்கலி டீ தான் குடிக்க போகிறோம். ஸோ கைஸ், நம்ம வந்து இங்கே உள்ள சமோசா ஒன்று வாங்கி சாப்பிட்ருக்கோம். சிக்கன் சமோசா வாமா, இதுதான் சமோசா வாமா. சோமஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள சிக்கன் ஸ்டஃப்டு இருக்குது. அவங்க ஃபேமஸ் சட்னியும் கொடுக்குறாங்க. ஸோ சட்னி தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இதுதான் அந்த சட்னி. காரமாக இருக்குது, மின்ட் சட்னி மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குது. ப்ரோ, ஃபார் யூ ஹேவ் இட். ஓகே, ஓகே. ஸோ சிக்கன் சமோசா சூப்பராக இருக்குது. யாராவது வந்தீங்கன்னா லோக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்குது. ஸோ நம்ம டீ குடிச்சிட்டு இந்த ஸ்பாட்டில் இருந்து கிளம்புனா. ஸோ கைஸ், நம்ம வந்து ஈவினிங் நல்லா சுற்றிட்டு இது பண்ணிட்டு வந்துட்டோம். ஆமாம், ஸோ நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வந்துட்டோங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஈவினிங் போர் அடிச்சதுனால டீ அண்டு காஷ்மீரில் வந்து ரோட் சைடில் உள்ள ஃபுட்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காஷ்மீர் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருப்பேன் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கல என்னடா காஷ்மீர் ஆப்பிள் வந்து ஆப்பிள் தானே, நார்மலாக தானே இருக்கும் அப்படின்ட்டு. பட் தெரியல, நானுமே அதான் பார்க்குறேன். இங்கே ஆக்சுவலி ஒட்டியிருக்கு பெஸ்ட்டு குவாலிட்டி கார்டன் ப்ரெஷ்னு ஒட்டியிருக்கு. பட் இப்போ சீசன் இல்லை. பட் இவங்களோட ஒரிஜினலாக ஃபேக்கான்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்து என்னன்றதை சொல்லிடலாம். விஜய், இதை அப்படியே வாங்க, விட்டுங்க. உடைக்கிறீங்களா? சாகசம்லாம் பண்ணுறாங்க கைஸ். கையால் உடைப்பியா? பின்றானே ஆள் பார்க்க சின்னதாக இருக்கான். கைஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறாங்க கைஸ். இல்லை, நீ கட்டே பண்ணிவிடு. கட்டலாம் உடச்சி எடுத்துருவோம். நீ உடச்சாச்சு, நீ ஒரு சைடு, நான் ஒரு சைடு. வர்ற மாதிரி ஆளுக்கு பைட்டு போமா. பாருங்களேன், இந்த ஆப்பிள்லயே கொட்டை இருக்கு. பாருங்களேன், புதுசா இருக்கு. சகைஸ், காஷ்மீர் ஆப்பிள் அப்படிதான் சொல்லி நம்மளுக்கு கொடுத்தாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்தலாம். ஏய், ஃப்ரெஷ் ஆப்பிள் தான். இல்லடா, ஃப்ரெஷ் ஆப்பிள் தான். அப்ப எங்க ஊர்ல எல்லாம் கெட்டு போன ஆப்பிளா? ஆமாடா, உங்க ஊர்ல கெட்டு போன ஆப்பிளா? நீங்களும் அதே ஊருன்றதான் மறந்துடாதீங்க. ரொம்ப இருக்கும். ஆகுடா. ஃப்ரெஷ்ஷா இருக்குல? இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. சாப்பிடாதா? 5 ரூபாய்க்கு நடிறானா 50 ரூபாய்க்கு எவ்வளோ கைஸ், நிஜமாக நல்லா இருக்கு. ஸ்வீட்டா இருக்கு. அது மாதிரி சூப்பராக இருக்கு. அதான் கைஸ், இது நார்மல் ஆப்பிளா என்னன்றது எனக்கும் தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஃபார்மில் போய் பிடிக்கலாம், கடையில் தான் வாங்கினது. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிடுதா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ டே 3 நான் இங்கே முடிச்சிடலான் இருக்கேன். ஸோ ரூம்லேயே முடிக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ரூம்லேருந்து வேறு ஒரு ரூமுக்கு போக போகிறோம். ஸோ ட்ராவல் பண்ணி அதெல்லாம் என்னன்றதை நான் டே 4 காட்டுறேன். ஸோ இப்போ வந்து யாராவது வந்து நம்ம காஷ்மீர் சீரிஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் டே 1, டே 2, டே 3 ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ தரமான காஷ்மீர் சீரிஸ் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. நம்மளும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரிப்பில் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிப்பு. உங்களுக்குமே இந்த ட்ரிப் வந்து பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை வந்து எனக்காக சொல்லணும்னு இல்லை, நீங்கள் இந்த காஷ்மீர் சீரிஸ் பார்த்துட்டு இல்லை முன்னாடி போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென், ஆமாம், சைனிங் ஆஃப், குட் பை.
டேக் கேர். நான் உங்கள் கோபிநாத். ஸோ மீண்டும் உங்களை டே 4ல் சந்திக்கிறேன். எஸ். ஸோ டாட்டா, பை பாய், டேக் கேர், கதம்.